தஞ்சாவூரில் சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் அரண்மனை வளாகம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்குழுவின் தலைவர் வேல்முருகன், தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் உள்ள தர்பார் மண்டபத்தில் சுவர் ஓவியங்களை பழமை மாறாமல் பாதுகாத்திடவும், கட்டடப் பணிகளை சீரமைப்பு செய்யவும் 6.25 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொண்டு 35% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். தஞ்சை மாவட்டத்தில் சட்டப்பேரவையில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளில் 50% நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் வேல்முருகன் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் 11வது வார்டுக்கு ஒதுக்கப்பட்ட மினி கிளினிக் 15வது வார்டுக்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 11வது வார்டு கவுன்சிலரின் கணவர் உள்ளிட்ட பாமகவினர் திண்டிவனம் நகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நகராட்சி ஆணையரை பத்திரமாக மீட்ட போலீசார் அவரை ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர். தேசிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவாரூர் திருவிக அரசு கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தேசிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மதவாத சக்திகளிடமிருந்து கல்வியை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் தாழஞ்சேரி நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்து கிடந்தனர். இதனையடுத்து நெல் மூட்டைகளை சாலையில் அடுக்கி வைத்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தொடர் விடுமுறைக்கு பிறகு ஒரே நாளில் வழக்கத்தை விட கூடுதலாக சுமார் 30,000 நெல் மூட்டைகளை விவசாயிகள் கொண்டு வந்தனர். இதனால் போதிய இடமின்றி திறந்தவெளி பகுதியில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ள விவசாயிகள் போதிய வெளிச்சம் இல்லாதது அச்சமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். விரைந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக முருங்கை மரங்கள் சேதமாகி விளைச்சல் பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து நெல்லையில் உள்ளூர் முருங்கைக்காய்கள் வரத்து குறைந்ததுடன் வெளியூர் முருங்கைக்காய்கள் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 1 கிலோ முருங்கைக்காய் 140 முதல் 150 ரூபாய் வரையிலும், தனி முருங்கைக்காய் ஒன்று 25 முதல் 30 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தாராபுரம் அருகே அணையில் நீர் திறக்காத அதிகாரிகளை கண்டித்து பெண் ஒருவர் சாமி ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. PAP திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் உப்பாறு அணை உட்பகுதியில் 4 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் இன்று சேற்று நீரில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது சாரதி என்ற பெண் சாமி வந்து ஆடியதுடன் தண்ணீர் தராத அதிகாரிகளை கண்டித்து பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திடீரென்று ரயில்வே கேட் பராமரிப்பு பணி நடைபெற்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். முன்னறிவிப்பின்றி நடைபெற்ற பராமரிப்பு பணியால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல முடியாதபடி கற்கள் ஏற்றி வந்த டிராக்டரும் லாரிகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் அவதிப்பட்டனர். ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் பாலத்தை இணைக்கக்கூடிய ஸ்பிரிங் போல்ட்டுகள் தேய்மானம் அடைந்து சாலையில் எழும்பி வருகின்றன. இதனால் வாகனங்கள் சாலையில் செல்லும் போது ஆபத்தான முறையில் ஸ்பிரிங் போல்ட்டுகளை கடந்து செல்கின்றன. ஆபத்து ஏதேனும் நிகழும் முன்பாக பாம்பன் பாலத்தின் சாலையை சரி செய்யுமாறு வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவர் நிதிஷ் என்பவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். கடற்கரையில் ஒதுங்கிய மாணவரின் உடலை போலீசார் கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் நிதிஷ் சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் நிதிஷின் உறவினர்கள், நண்பர்களிடம் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 900 கிலோ எடையுள்ள காரை எடுத்து 7 வயது சிறுவன் தேவசுகன் உலக சாதனை படைத்துள்ளார். தன் உடலில் ரோப்பை கட்டி 2 நிமிடம் 47 வினாடிகளில் 220 மீட்டர் தூரம் காரை இழுத்துச் சென்று உலக சாதனை படைத்தார். இதையடுத்து சோழன் உலக சாதனை நிறுவனத்தினர் சிறுவனுக்கு சான்றிதழை வழங்கினர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றில் தவறி விழுந்த காட்டெருமையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பத்திரமாக மீட்டனர். நடுப்பட்டி செம்மலை பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் சுமார் 6 வயது மதிக்கத்தக்க பெண் காட்டெருமை தவறி விழுந்தது. தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி காட்டெருமையை கிரேன் மூலம் பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமும் தொழில் செய்ய வட்டியில்லா கடனும் வழங்கப்படாததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5ஆம் தேதி தெற்கு ஆத்தூர், வடக்கு ஆத்தூர், முக்காணி பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் கடனுதவி வழங்குவதாக அறிவித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குடும்பத்துடன் வழிபாடு மேற்கொண்டார். அவரது வருகையொட்டி சிதம்பரம் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இதனால் அவ்வழியே சென்ற அவசர ஊர்தியை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வெகு நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. பேருந்துகளில் வந்த பயணிகள் பாதியில் இறக்கிவிடப்பட்டதால் சிரமத்துடன் நடந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் தைதல் கடவு கிராமத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு மண் சாலை சோளிங் சாலையாக மாற்றப்பட்டது. சுமார் 39 லட்சம் ரூபாய் செலவில் 800 மீட்டர் போடப்பட்ட சோளிங் சாலை தற்போது கரடுமுரடான கல் சாலையாக மாறியுள்ளது. வனவிலங்குகள் நடமாடும் கல் சாலையில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. முழு சாலையையும் தார் சாலையாக புதுப்பித்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 17 வயது இளம் பெண்ணை கடத்தி திருமணம் செய்ததாக பூவரசன் என்ற இளைஞர் மற்றும் உடந்தையாக செயல்பட்ட அவரது தாய் மற்றும் பெரியப்பா ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கோவிலில் திருமணம் செய்த புகைப்படம் வாட்ஸ்அப்பில் பரவியதை அடுத்து ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் சாமல்பட்டி காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து பூவரசன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து கிருஷ்ணகிரி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து மோதி பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதூரைச் சேர்ந்தவர் மீரா. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் மம்மானியூரில் இருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு நகர பேருந்து நுழைவாயிலில் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக சாலையை கடக்க முயன்ற மீரா மீது மோதியது. இதில் பேருந்தின் முன்பக்க டயர் ஏறி இறங்கியதில் மீரா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்து உடலை மீட்ட போலீசார் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்தவர் வேல்முருகன். தனியார் பள்ளி ஓட்டுநரான இவர் கடந்த 26ஆம் தேதி வீட்டில் இருந்து சென்றவர் வீடு திரும்பவில்லை. அங்கும் இங்கும் தேடி உறவினர்கள் கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் ஊர் பொது கிணற்றில் சடலமாக வேல்முருகன் கிடந்துள்ளார். பின்னர் விரைந்து வந்து உடலை மீட்ட போலீசார் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தாரா, தற்கொலையா, கொலையா என்று விசாரித்து வருகின்றனர். திருத்தணியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட பேனர் விழுந்து பெண் ஒருவர் காயமடைந்தார். திருப்பதிக்கு குடும்பத்துடன் சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் வழிநெடுகிலும் வரவேற்பளித்தனர். அவரை வரவேற்று பேனர் வைப்பதற்காக ஆட்டோவில் பேனர்களை ஏற்றிச் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் மீது பேனர்கள் விழுந்தன. அதில் கீதா என்ற பெண்ணுக்கு கால் முறிவு ஏற்பட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் உருட்டுக்கட்டையால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் உட்பட 3 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலத்தில் நாய்க்கு பயந்து வேப்பமரத்தில் ஏறிய பூனை தீயணைப்பு வீரர்கள் போராடி மீட்டனர். அரசு மரத்து கரட்டூர் என்ற பகுதியில் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். கூலி தொழிலாளியான இவர் ராமு என்ற பூனை ஒன்றை கடந்த 1 ஆண்டாக வளர்த்து வருகிறார். இந்நிலையில் பூனைக்கு தடுப்பூசி போட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்து வந்தார். அப்போது அங்கிருந்த நாய்க்கு பயந்து பூனையானது உயரமான மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. இதையடுத்து பூனையை மீட்ட ஸ்ரீனிவாசன் நீண்ட நேரமாக போராடிய நிலையில்
தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தார். பின்னர் விரைந்து வந்த வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி பூனையை மீட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்தை அடுத்த கீழ்முட்டுக்கூர் கிராமத்தில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் காளை முட்டி படுகாயமடைந்த ரவி என்ற கட்டட மேஸ்திரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பங்காருபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்ற வாலிபர் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்குளத்தில் உள்ள முனியசாமி கோவிலில் சாமி சிலைகளை ஒரு தரப்பினர் திருடிச் சென்று விட்டதாக மற்றொரு தரப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இரு சமூகத்தினர் குலதெய்வமாக வழிபட்டு வந்த நிலையில் ஒரு தரப்பினர் சிலைகளை திருடி புதிய சிலைகளை வைத்து திருவிழா நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். பழமையான சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு வேறு சிலைகளை வைத்து வழிபாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் பழங்கால பொருட்கள், வெளிநாட்டு கரன்சிகளை காட்சிப்படுத்தும் வகையில் பன்முக கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளின் கரன்சிகள், வரலாற்று சிறப்புமிக்க பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த வகையில் வானொலி பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி, தானியங்கள் சேமித்து வைக்கும் தாளி, தானியங்களை அரைக்கும் பண்டைய கால உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனை பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்களும் மாணவர்களும் கண்டு ரசித்தனர். ஈரோட்டில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தனியார் பேருந்தில் கல்வி சுற்றுலா சென்றுள்ளனர். சிறிது நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அதில் ஒரு மாணவி உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இறந்த மாணவியின் உடல் ஈரோடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிய நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் 5 மணி நேர போராட்டத்தை கைவிட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கும்மி அடித்துக் கொண்டே பேரணியாக சென்றனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நுழைவாயில் கதவை பூட்டு போட முயன்றபோது போலீசார் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் காட்டுப்பரமக்குடியில் உள்ள முத்தையா கோவிலில் ஊரை விட்டு யாரையும் ஒதுக்கி வைக்காமல் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என நகராட்சி உறுப்பினர் ராதா தாசில்தாரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து ராதாவுக்கு எதிராக பரமக்குடி தாலுகா அலுவலகத்தில் கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி உறுப்பினர் ராதாவின் கணவர் பூசத்துறை கோவில் நிர்வாகத்தில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் அவர்களை கைது செய்யுமாறும் கோஷமிட்டனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருநீர்மலை மண்டலத்தில் பெண் தூய்மை பணியாளர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சுகாதாரத்துறை ஆய்வாளர் ராஜசிம்மன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவர் தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து ஆபாசமாக பேசி வந்ததாகவும் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவருக்கு எதிராக திருநீர்மலை மண்டல அலுவலக நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ராஜசிம்மனை பணியிட மாற்றம் செய்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகுமீனா உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லில் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுச்சாமி தலைமையில் மாநில நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்பு பேசிய வேலுச்சாமி, வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன், அபிவிருத்தி கடன்களை மத்திய அரசு வரும் நிதிநிலை அறிக்கையில் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். வீட்டுக்கு செல்ல பாதை வேண்டி மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டரங்கு வாசலில் விவசாயி குழந்தைகளோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா காட்டுப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் வீட்டிற்கு செல்லும் வழியை தனிநபர் ஒருவர் மறித்து வீடு கட்டியுள்ளதாக கூறியுள்ளார். அவர் மீது புகார் அளித்தும் வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஐயப்பன் மனைவி குழந்தைகளோடு தர்ணாவில் ஈடுபட்டார். போலீசார் அவர்களை சமரசம் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கச் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தல்லாகுளம் அருகே லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் மின்வாரிய ஊழியர் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்த நிலையில் லாரி ஓட்டுநர் தப்பியோடினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் போலீசார் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர்.
கொடைக்கானலில் நிலவும் அடர்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக காலை மற்றும் மாலை வேளையில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் மாலை வேளையில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், ஸ்ரீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வத்தலகுண்டு, பழனி பிரதான மலைச்சாலைகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவி வருவதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியவில்லை. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்ததுடன் முகப்பு விளக்குகளையும் எரியவிட்டபடி சென்றனர். ஆசிரியர் கழக மண்டல மாநாட்டில் பங்கேற்க சென்ற பள்ளி பேருந்துகள் டோல்கேட்டில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக மண்டல மாநாட்டில் பங்கேற்க ராமநாதபுரத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பள்ளி பேருந்துகளில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சென்றனர். மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில் போகலூர் டோல்கேட்டில் இலவசமாக பேருந்துகளை அனுமதித்தனர். திருப்பாச்சேத்தி டோல்கேட்டில் 1250 ரூபாய் செலுத்தினால் மட்டுமே அனுமதிக்க முடியும் என கூறியதால் பேருந்துகள் டோல்கேட்டிலேயே நிறுத்தப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.